எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல क्वेश्चन நம்பர் 6 சால்வ் பண்ண போறோம். क्वेश्चनல கேட்டிருக்காங்க find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. So to find LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. The number 408 can be factorized as 408. 8 வந்து it is an even number divided by 2 prime number. So 204 times போகும். 204ல பார்த்தீங்கன்னா 4 வந்து even number again divided by prime number 2. So 102 times போகும். Again 102 பார்த்தீங்கன்னா 2 even number again divide by 2. So 251 times 102. இங்க 51ல பார்த்தீங்கன்னா 1 வந்து ஒரு odd number. So go for the next prime number 3. So 317 times 51. இப்போ 17 பார்த்தீங்கன்னா it itself is a prime number. So divide by 17. 17 ones are 17. Therefore 408 equal to 2 into 2 into 2 into 3 into 17. It is equal to 408 equal to 2 power 3 into 3 power 1 into 17 power 1. இங்க வந்து 3 2s இருக்கு, 1 3 இருக்கு, 1 17 இருக்கு. So 408 equal to 2 power 3 into 3 power 1 into 17 power 1. The number 170 can be factorized as, இப்போ பாருங்க 170 divide by 2 prime number 285 times. Again 85ல 5 வந்து ஒரு odd number divide by 5. 5 17s are 85. இப்போ 17 வந்து அதுவே வந்து ஒரு prime number. So divide by 17 itself. 17 ones are 17. So 170 equal to 2 into 5 into 17. So again here 170 equal to 2 power 1 into 5 power 1 into 17 power 1. இங்க வந்து 1 time இருக்கு 2. இங்க வந்து 5 வந்து 1 time இருக்கு, 17 வந்து 1 time இருக்கு. Therefore 170 equal to 2 power 1 into 5 power 1 into 17 power 1. So now here we have factorized 408 and 170. So now here we will find the LCM of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. So 408 equal to 2 power 3 into 3 power 1 into 17 power 1. 170 equal to 2 power 1 into 5 power 1 into 17 power 1. So now we will find LCM. முக்கியமான பாயிண்ட் சொல்றேன் நான். 408ல பார்த்தீங்கன்னா prime numbers வந்து 2 3 17 இருக்கு. கரெக்டாமா? 408ல prime numbers வந்து 2 3 17 இருக்கு. 170ல வந்து prime numbers பார்த்தீங்கன்னா 2 5 17 இருக்கு. ஸோ மொத்தமா 408லையும் 170லையும் எத்தனை prime numbers இருக்கு? 2 3 5 17. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸுமே வந்து எல்சிஎம்ல கீழே எழுதணும் நீங்கள். புரியுதுங்களா? 2 3 5 17 எழுதணும் நீங்கள். இப்போ பவர் போகும்போது 408ல பார்த்தீங்கன்னா 2 உடைய பவர் வந்து 3 இருக்கு இல்லையா? 2 power 3. 170ல பார்த்தீங்கன்னா 2 power 1 இருக்கு. எது அதிகமாக இருக்கு பவர் அது எழுதுங்க. இப்போ 2 power 3 2 power 1ல நான் என்ன எழுதுறேங்க? நான் 2 power 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 3க்கு வரேன் நான். 408ல மட்டும் தான் 3 இருக்கு. 3 power 1 இருக்கு இல்லையா? அப்படியே எழுதிடுங்க 3 power 1. ஓகே. ஸோ திருப்பியும் பாருங்க 5 power 1 வந்து 170ல மட்டும் தான் இருக்கு, மேலே கிடையாது இல்லையா? ஸோ அப்படியே வந்து ரைட் 5 power 1. இப்போ லாஸ்ட் நம்பர் 17 பார்த்தீங்களா? 17 power 1 வந்து 408லையும் இருக்கு, 17 power 1 வந்து 170லையும் இருக்கு. ரெண்டுமே வந்து சேம் நம்பர் தான் இருக்கு இல்லையா? ஸோ இன்டூ 17 power 1. ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 2 power 3 இன்டூ 3 power 1 இன்டூ 5 power 1 இன்டூ 17 power 1. நான் திருப்பியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரைட் ஆல் தி ப்ரைம் நம்பர்ஸ் 2 3 5 17. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. எது வந்து ஹையர் பவராக இருக்கோ அது எழுதுங்க. புரியுதுங்களா? 2க்கு வந்து ஹையஸ்ட் பவர் வந்து 3 இருக்கு, 3க்கு வந்து 1 இருக்கு, 5க்கு 1 இருக்கு, 17க்கு 1 இருக்கு. தேர்ஃபோர் எல்சிஎம் ஈக்குவல் டு 2 power 3னா 2 into 2 into 2 8, 3 power 1னா 3 தான், 5 power 1னா 5 தான், 17 power 1னா 17 தான். ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 8 into 3 into 5 into 17 equal to 2040. LCM என்னதுமா? 2040. Next, we will try to find HCF by applying the fundamental theorem of arithmetic. HCF of 408 and 170. 408 equal to 2 power 3 into 3 power 1 into 17 power 1.
170 equal to 2 power 1 into 5 power 1 into 17 power 1. இப்போ we will find the value of HCF. ஓகே அம்மா, இங்க டிஃபரன்ஸ் பாருங்க. 408ல பிரைம் நம்பர்ஸ் என்னதுமா 2 3 17 இருக்கு. 170ல பாத்தீங்கன்னா 2 5 17 இருக்கு. மேலேயும் கீழேயும் 408லையும் 170லையும் ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா காமன் பிரைம் நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதுங்க. இப்போ பாருங்க 2 பவர் 3 இருக்கு, 2 பவர் 1 இருக்கு இல்லையா? ஸோ மேலேயும் இருக்கு கீழேயும் இருக்கு, காமனா இருக்கா? ஸோ 2 எடுத்து எழுதுங்க. புரியுதுங்களா? 3 பவர் 1 வந்து மேலே மட்டும்தான் இருக்கு, கீழே கிடையாது. ஸோ டோன்ட் ரைட் பிரைம் நம்பர் 3. கீழே பாருங்க 5 பவர் 1 இருக்கு இல்லையா? 5 வந்து கீழே மட்டும்தான் இருக்கு, மேலே இல்லை. பிரைம் நம்பர் 5 வந்து கீழே மட்டும்தான் இருக்கு, 170ல மட்டும்தான் இருக்கு, 408ல கிடையாது. டோன்ட் ரைட் இட். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க 17 பவர் 1 மேலேயும் இருக்கு, 17 பவர் 1 கீழேயும் இருக்கு இல்லையா? both in 408 and 170. அப்போ இட்ஸ் காமன். ஸோ 17 பவர் 1 எடுத்து எழுதுங்க. இப்போ பாருங்க எதெல்லாம் காமனாக இருக்குமா? பிரைம் நம்பர் 2 வந்து காமனாக இருக்குது ஃபார் போத் 408 and 170. 17 வந்து காமனாக இருக்குது. ஓகேயா? ஸோ நான் வந்து ஐம் ரைட்டிங் நவ் 2 நம்பர்ஸ், 2 பிரைம் நம்பர்ஸ், காமன் நம்பர்ஸ் 2 and 17. இங்கே வந்து பவர்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும், லீஸ்ட்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள் 2 பவர் 3 இருக்குது 408ல், 170ல் வந்து 2 பவர் 1 இருக்குது. எது லீஸ்ட்டாக இருக்கோ அந்த பவர் மட்டும் எழுதணும் இங்கே. அப்போ 2 பவர் 1. நெக்ஸ்ட் பாருங்கள் 17 பார்த்தீங்கன்னா 408ல் 17 பவர் 1, 170ல் வந்து 17 பவர் 1, ரெண்டுமே சேம் தான். ஸோ 17 பவர் 1. பட்டு எப்பவுமே இருந்தாக்கா ரைட் த லீஸ்ட் பவர். புரியுதுங்களா? ஸோ 2 பவர் 1 இன்ட்டு 17 பவர் 1. இப்போ ஆன்சர் பாருங்கள், HCF ஈக்குவல் டு 2 இன்ட்டு 17. 2 பவர் 1 என்னதுமா 2, 17 பவர் 1 என்னதுமா 17. ஸோ 2 இன்ட்டு 17 34. ஆன்சர் வந்து 34. நான் திருப்பியும் சொல்கிறேன், LCMல வந்து யூ மஸ்ட் ரைட் ஆல் தி பிரைம் நம்பர்ஸ் அண்ட் அந்த பிரைம் நம்பர்ஸில் வந்து எது ஹையர் பவராக இருக்கோ அது எடுத்து எழுதணும். ஓகேம்மா? HCFல வந்து ஒன்லி ரைட் தி காமன் பிரைம் நம்பர்ஸ் அண்ட் ரைட் தி லீஸ்ட் பவர். டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஸோ LCM of 408 and 170 equal to 2040. HCF of 408 and 170 equal to 34. Is the answer. Thank you. Watch next video, exercise 2.2, question number 7, page number 47.